வணக்கம். அன்பானந்த மரியப்பன் பேசுறேன். ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட தேர்தல் அறிக்கை வந்துட்டு நல்லா வைரலா போயிட்டு இருக்கு. எப்படியெல்லாம் காப்பி கட் பண்ணியிருக்காருன்றதை நீங்களே பாருங்க. ஒன்னொன்னா போயிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து மகளிர் உரிமை தொகைக்காக வந்து பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் வந்து வழங்கப்படும் சொன்னீங்க. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பொதுக்கூட்டத்துல ஒரு பொண்ணு வந்து என்ன பேசுச்சு? வேண்டாம் வேண்டாம், ஓசி பஸ் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எங்களுக்கு இலவச பணம் வேண்டாம் அப்படின்னு நீங்க வந்து நக்கலா பேசுனீங்களே. உங்க அரசு அதிகாரி நினைக்கிறேன் அருண்ராஜ் அவர்கள் வந்து என்ன பேசினாரு? 1000 ரூபாய் காசு கொடுத்தா போதுமா, பஸ் கொடுத்தா போதுமா, யாருக்கே வேணும் உங்களுக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்ப நீங்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் என்ன பண்றாரு? உன் கட்சியில இருக்கிறவன் வந்து ஸ்டேஜ்ல ஏறி ஒருத்தன் வந்து கூவானாமா, நீங்க வந்துட்டு இலவசத்தை வந்து அறிவிப்பீங்களாமா? உங்க கட்சியில இருக்கிற ஒரே ஒருத்தனுக்காவது திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த இந்த நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், மகளிர் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, எண்ணுயிர் காக்கும் 48, தோழி விடுதி திட்டம் இதெல்லாம் வந்து முற்றிலும் தடை செய்யப்படும். நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா முற்றிலும் தடை செய்யப்படும். ஒருத்தனாவது சொல்லி ஓட்டு கேளுங்க பார்ப்போம். ஒரே ஒருத்தனுக்கு திராணி தைரியம் இருந்தா முடியாது. இப்பவே நீங்க தோத்துருவீங்க. அதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா ஜீரோ, கம்ப்ளீட்டா ஜீரோ ஆயிருவீங்க. சரி, அடுத்தது போவோம். அண்ணன் சீர்திட்டம், ஒரு சவரன் தங்கை ஒரு சவரன் தங்கம், ஒரு பட்டு சேலை. அண்ணன் சீர்திட்டமா? ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிள்ளைகள் 2 பேர் இருக்காங்களே, கல்யாண வயசுல பிள்ளைகள், அவங்களுக்கு அப்பனா இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க அண்ணனா இருக்கலாம். சொந்த பிள்ளை உங்களுடைய பையன் வந்துட்டு வலசரவாக்கத்துல வந்துட்டு ரூம் எடுத்து ஹாஸ்டல்ல வந்து பிஜில தங்கியிருக்கான். அவனை பாத்துக்கிறதுக்கு வக்கு இல்ல, அவனை உங்க வீட்டுல அலோவ் பண்றதுக்கு துப்பு இல்ல, அவனுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் துப்பு இல்ல. பனையூர் பங்களால போய் பனையூர் பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கீங்க. சொந்த பையனே பாக்குறதுக்கு வக்கு இல்லாத நீங்க யாருக்கு அண்ணனா இருக்க போறீங்க? எந்த பெண்களுக்கு நீங்க அண்ணனா இருக்க போறீங்க? நீங்க அண்ணனா இருந்து என்னத்தை கிழிக்க போறீங்க? நீங்க இந்த மனசாட்சி இல்ல இந்த மாதிரி திட்டத்தை அறிவிக்கிறதுக்கு. யோகியமா இருக்கணுங்க கொஞ்சமாவது. சரி விடுங்க, யோகியனை பத்தி பேசுறதுக்கு விஜயனுக்கு என்ன தகுதி இருக்கு? அடுத்தது தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டமா? சூப்பர். பிறக்கின்ற குழந்தைகளுக்கு தாய்மாமன் தங்க மோதிரத்தை கொடுக்க போறாமா. பிறக்கிற குழந்தைக்கு தாய்மாமனா இருக்கிறத விட கட்டின பொண்டாட்டிக்கு புருஷனா இருக்கிறது தான் மேலு. கட்டின பொண்டாட்டிக்கு நீங்க புருஷனா இருக்கிறது உங்களுக்கு வக்கு இல்லையா? கட்டின பொண்டாட்டியை நீங்க ஏமாத்தி வீட்டுக்குள்ளார விடாம அவங்கள எப்படி கோர்ட்டு கேஸ் வந்து நீதிமன்றத்துல வந்துட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டா இந்த வீட்டுல அவங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுல விடாம அவங்கள நாய் மாதிரி சுத்த விடுற நீ எல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவர். இன்னும் தாய்மாமன் மோதிரமா? தாய்மாமன். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் 2-3 காமெடி எல்லாம் இருக்கு. அஞ்சலி அம்மாளின் விரைவு நீதிமன்றம். அஞ்சலி அம்மாள் கிட்ட போய் சங்கீதா விஜய் அவர்கள் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. மதிப்புக்குரிய அஞ்சலி அம்மாள் நீதிமன்றத்துறை அவர்களே, இந்த மாதிரி என்னுடைய கணவர் ஜோசப் விஜய் அவர்கள் என்ன வந்து வீட்டுக்குள்ளார விடாம வேற ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருக்கிறனால என்ன அந்த வீட்டுல விட மாட்டேங்கிறாங்க. இதுக்காக தகுந்த நடவடிக்கை எடுத்து எனக்கு ஒரு வாழ்க்கை பிச்சை போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பெட்டிஷன் ஒன்று அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. அஞ்சலி அம்மாள் அவர்கள் என்ன சொல்லுவாங்க? ஏண்டா கொள்கை தலைவர் என்ன வச்சுக்கிட்டு கழுத்த மாட்டில ஒன்று விட மாட்டாங்க விஜய் அவர்களை. ஒரு பெண்ணை வந்து ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம கட்டின பொண்டாட்டிய நடுத்தெருவில் விட்டுட்டு இன்னொருத்தரோட ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டு இவங்களை நடுத்தருவில் விட்டுட்டு 2 பிள்ளைகளை நடுத்தருவில் விட்டுட்டு போற நீங்கள்லாம் அஞ்சலி அம்மாளை பத்தி பேசி என்னைய திராணி இருக்கு, என்ன துப்பு இருக்கு உங்களுக்கு எல்லாம்? குச்சமா இல்ல? இந்த திட்டத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம யோகிமான் வந்து யோசிச்சு பாக்குறது இல்ல? அஞ்சலி அம்மாள் கிட்ட இந்த பெட்டிஷன் போச்சுன்னா எப்படி விசாரிப்பாங்க? கழுத்த மாட்டில ஒண்ணு போட மாட்டாங்க. அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு, வேலுநாச்சியார் படை திட்டமா? வேலுநாச்சியார் கிட்ட போய் சொன்னாலும் உங்களை வந்து கொஞ்சுவாங்களா? சங்கீதா விஜய் அவர்கள் வேலுநாச்சியார் கிட்ட போய் சொல்றாங்க, என்னுடைய கணவர் வந்து என்ன நடுத்தரில் விட்டு போயிட்டாரு, என்ன என் வீட்டுல தங்கறது கூட எனக்கு வந்துட்டு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, கழுத்தை பிடிச்சி வெளில துரத்திட்டாரு, ஏதாவது நீதி வாங்கி கொடுங்க அப்படின்னு போய் கேட்டா வேலுநாச்சியார் என்ன பண்ணுவாங்க? அந்த வேல் எடுத்து அப்படியே சொருகிட மாட்டாங்க. சொந்த வீட்டுல இருக்கிறவங்களே பாக்குறது வக்கு இல்லாத விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களை எப்படியா பார்க்க போறீங்க நீங்க? எப்படி நீங்க பார்த்து கிழிக்க போறீங்க நீங்க? சரி, அடுத்தது போவோம். இந்த மாதிரி காமெடி தான் பண்ணிட்டு இருக்காப்ல அவரு. சுய உதவி குழு கொடுக்குறாரு 5 லட்சம் நிதி உதவி. நாங்க இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு பெண்கள் பேர்ல வந்து ஏதாவது இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சாலோ இல்ல பிசினஸ் ஆரம்பிச்சாலோ வந்து சப்சிடி கொடுக்கறது பேரெல்லாம் என்ன? அது அப்படிங்க காப்பி பேஸ்ட்.
மாதந்தோறும் 2500 ரூபாயும் காப்பி பேஸ்ட். திருமணத்துக்கு 8 கிராம் தங்கமா, திருமணத்துக்கு இவர் 8 கிராம் தங்கமா இவர் தராராமா. சரி, ஓகே. புதிதாக பிறந்த குழந்தைக்கு அதுவும் நான் சொல்லிட்டேன். வேற என்ன புதுசா அவர் ஏதாவது காமெடி பண்ணியிருப்பாரு? ஓகே, இவ்வளவு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ பார்த்தாச்சுல. ஸ்டேஜ்ல ஏறி மகளிர் மகளிர் தினத்தன்னைக்கு வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து ஒன்று பேசினாரு. சமீப காலமா நீங்க என்னுடைய விஷயத்தெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, கவலைப்படாதீங்க, அந்த விஷயத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு அதெல்லாம் அவ்வளோ அர்த்தம்லாம் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்களே. அதுக்கு எதிரில் இருக்கிற தற்குறிங்க, எதிரில் உட்காந்துருக்கிற தற்குறி பெண்கள் இப்படி கை தட்டுறாங்க இப்படி ஜோடியா. ஏன்னா வெக்கம் கெட்டவங்களா, சோத்துல உப்பு போட்டு தின்றீங்களா இல்ல மலத்தை போட்டு தின்றீங்களா நீங்களாம்? ஒரு கட்டின பொண்டாட்டிய நடுத்தெருவில் விட்டுட்டு வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்றப்போ நீங்க இவ்வளவு பெண்கள் சிரிக்கிறீங்களே, உன்னுடைய கணவன்மார்களோ உன்னுடைய பிள்ளைகளோட கணவன்மார்களோ இன்னொரு பெண்ணுடன் தொடர்புல இருந்துகிட்டு அவனுடைய கணவன்மார்களை கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்கிறப்போ, சி போடி நீ எல்லாம் அவ்வளவு வர்த்த இல்ல அப்படின்னு சொன்னாலோ, இந்த விஷயம் எங்களுக்கு வர்த்தே கிடையாதுன்னு சொன்னாலோ நீங்க இந்த மாதிரி சிரிச்சிட்டு இருப்பீங்களா? எப்படி உன் கட்சி தலைவர் வந்துட்டு இது அவ்வளவு வர்த்தம் இல்லைன்னு வந்து சங்கீதா விஜய் அவர்களை இழிவுபடுத்துற மாதிரி பேசுறப்ப நீங்க எல்லாம் கை தட்டிட்டு சிரிக்கிறீங்களே, உன் குடும்பம் விளங்குமா? உன் குடும்பத்துல இருக்கிற பெண்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஆண்கள் வேற ஒருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்ல வந்து நீங்க அப்ப என்ன பண்ணுவீங்க? இப்படிதான் கை கட்டி சிரிச்சிட்டு இருப்பீங்களா? கூச்சமல்ல உங்களுக்கு? தற்குறியின் உச்சம். தன் தலைவன் என்ன பண்ணாலும் அது ஏத்துக்கிற நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஒரு மக்கள் தான் இவங்கலாம். அதுல இடியாப்ப ராஜ்மோகன் ஒருத்தர் இருக்காப்புல, என்ன சொல்றாப்புல, பெண்களுக்காக அறிவிக்கின்ற இந்த திட்டத்தை, எப்படி பெண்களுக்காக அறிவிக்கின்ற இந்த திட்டத்தை நானே பெண்ணாக பிறந்திருந்தால் இந்த மாதிரி ஒரு சலுகைகளை அனுபவிச்சிருக்கலாமே. போடா கிளீன் சேவ் பண்ணிட்டு புடவை மாத்திட்டு வந்து உட்கார்றா நீ, போ அந்த திட்டத்தெல்லாம் அனுபவி. எப்படி நடுத்தரில் விட்டு போனார் உங்க தலைவர் அந்த மாதிரியா? கூச்சமே இல்லாம இடியாப்ப ராஜ்மோகன் இப்படி சொல்றாங்க பாருங்க. சோத்துல உப்பு போட்டு தின்றீங்களா நீங்கெல்லாம்? அசிங்கமா இல்ல உங்களுக்கு இப்படி பேசுறதுக்கு? கட்டின பொண்டாட்டி விஷயத்த ஒருத்தர்லன்னு சொன்ன விஜய் அவர்கள் தன்னுடைய அட்லீஸ்ட் தன்னுடைய குழந்தைங்களாவது பாத்துக்கணும்ல. 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒருத்தர் ஜேசன் சஞ்சய், சினிமால ஒரு டைரக்டரா இருக்காரு. அட்லீஸ்ட் அவருடைய வாழ்க்கை எதிர்காலத்துக்கு ஏதாவது அவங்களை வந்துட்டு லிஃப்ட் பண்ணி விடலாம் அப்படின்றது கூட இல்ல. லைகா ப்ரொடக்ஷன் வந்துட்டு வாய்ப்பு கொடுத்தாங்க, அதுக்கு ஹெல்ப் பண்ணல, ஒரு ட்வீட் போடல, அது சம்பந்தமா அவர் எதுவுமே பண்ணல. அவருடைய பெண் குழந்தை ஒருத்தர் இருக்காங்க, சாஷா விஜய்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க. அவங்களுடைய எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தாரா விஜய் அவர்கள்? அவருடைய எதிர்காலத்தை பத்தி ஏதாவது யோசிச்சு பார்த்தாரா? கல்யாண வயசுல ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு நடுத்தெருவுல குடும்பத்தை மொத்த பேரையும் விட்டுட்டு தன்னுடைய மகள் பட்டமளிப்பு விழால கூட எந்த ஒரு தகப்பனா இருந்தாலும் கூட எவ்வளவு பெரிய பிஸி ஷெடியூல்ல தன்னுடைய மகனோ மகளோ பட்டமளிப்பு விழால நேர்ல போய் பார்த்து தன்னுடைய மகளோ வந்து வாங்குற பட்டத்தை பார்த்து மனசால அவ்வளவு சந்தோஷப்பட்டு கைத்தட்டுற அந்த உணர்வு இருக்கு, விலை மதிக்க முடியாத அந்த உணர்வு. அதை கூட நேர்ல போய் பார்க்காத தற்குறி விஜய் அவர்கள் தன்னுடைய நான் இருக்கேன்டா உனக்காக அப்படின்னு அண்ணனா ஜேசன் சஞ்சய் நேர்ல போய் தன்னுடைய தங்கைய தோளோட தோல் கொடுத்து நான் உன்னை தகப்பன் போல பாத்துக்கிறேன்ற எண்ணி, நான் அண்ணனா மட்டும் இல்லாம நான் உன தகப்பனாவும் இருப்பேன் நண்பனாவும் இருப்பேன் கூட இருந்து பாத்துக்கிற ஜேசன் சஞ்சய் அவர்களுக்கு எவ்வளவோ மேல். நீ எல்லாம் ஒரு தகப்பன் சொல்லிக்கிறதுக்கே வெக்கப்படணும். சங்கீதா விஜய் அவர்களுடைய எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? ஒரு ஸ்ரீலங்கன் பெண்மணியாக பிறந்து உங்களுக்கு லண்டன்ல செட்டில் ஆகி ஒரு டாக்டர் சங்கீதா விஜய் அவர்கள் ஒரு டாக்டர் படிப்பு படிச்சிருக்கிறவங்க. உங்களுடைய கெரியர் உச்சத்துக்கு போறதுக்காக தன்னுடைய கெரியரே, எப்படி நீங்க கெரியரின் உச்சத்துக்கு போவதற்காக தன்னுடைய கெரியரே சாக்ரிஃபைஸ் பண்ண டாக்டர் சங்கீதா விஜய் அவர்கள் லண்டன்ல அவங்களுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக சென்னையில வந்துட்டு உங்களுக்காக உங்க கூட இருந்த குடும்பம் நடத்தின ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு கொடூரத்தை நீங்க கொடுக்குறீங்கன்னா நீங்க எப்பேற்பட்ட ஆண்மகனா இருப்பீங்க? டாக்டர் சங்கீதா விஜய் அன்னைக்கு அவங்க டாக்டர் படிச்சு எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எம்டி படிச்சு அதுக்கப்புறம் சர்ஜரி ஏதோ எம்எஸ் எல்லாம் படிச்சு அவங்க இன்னைக்கு பெரிய ஆள் ஆயிருந்திருக்கலாம். ஆனா உங்களுக்காக மொத்த கெரியரையும் இழந்துட்டு வந்த நிக்கிற சங்கீதா விஜய்க்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அவங்களுக்கு என்ன இழப்பு நீங்க தர போறீங்க? என்ன ஜீவனம்சம் நீங்க தர போறீங்க? அதை பத்தி நீங்க சிந்திச்சு பார்த்தாரா? பார்க்கல. அதை பத்திலாம் உங்களுக்கு டைம் இல்லை. அரசியலுக்கு வரணும், வேற ஒரு நடிகையுடன் வந்துட்டு ஊரை சுத்தணும். கோவாக்கு இங்க இருந்து நீங்க பிளைட் ஏறி போன விஜய் அவர்கள் தன்னுடைய குழந்தை பட்டமளிப்பு விழால நேர்ல போறதுக்கு வக்கு இல்ல.
பக்கத்துல இருக்கிற ஒரு நடிகையின் வீட்டுல போய் பொங்கலோ தீபாவளியோ கொண்டாடுற விஜய் அவர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளுடைய பட்டமளிப்பு விழாவிற்கு போறதுக்கு துப்பு இல்ல, தன்னுடைய மனைவியை வீட்டுல தங்க வைக்கிறதுக்கு தைரியம் இல்ல. இவரெல்லாம் நாட்டை வந்து திருத்த போறாரா? இவர் நாட்டு நடப்பை வந்து கிழிக்க போறாரா? சோறு தான் தின்றீங்களா, வேற ஏதாவது தின்றீங்களா சார் நீங்க? தமிழக வெற்றி கழகம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரு நிரந்தரமாக தடை செய்யப்பட்ட ஒரு கட்சியா தான் இருக்கணும். அது ஒரு கட்சியே இல்லைங்க, இது ஒரு ஜாம்பிஸ் மாதிரி. இவ்வளோ பிளாஸ் இருக்கு விஜய் அவர்கள் மேல, இவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்கு. அப்படி இருந்தும் சில தற்கொலைங்க இவர் ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா அப்ப எவ்வளவு நார்மலைஸ் பண்றாங்க பாருங்க. இதுல என்கிட்ட வர சில பேர் சொல்றாங்க, என் தலைவரே வந்துட்டு கட்டின பொண்டாட்டி நடுத்தரல விட்டுட்டு போயிட்டான், நான் மட்டும் எதுக்கு என் கட்டின பொண்டாட்டி கூட நான் வாழணும் அப்படின்னு இருக்கானுங்க. அப்ப எந்த அளவுக்கு இவர் இன்ஃபுளுன்ஸ் பண்றாரு? அவனுக்கும் 2 பிள்ளைகள் இருக்காங்க, அவன் எங்கன்னா செத்தா சாவட்டும், நான் இன்னொரு பிள்ளையோட போய் ஜாலியா இருந்துக்கிறேன். இதுதான் ஒரு அரசியல் கட்சியோட தலைவர். நீங்க என்ன பண்றீங்களோ அதை அப்படியே பின்பற்றக்கூடிய உங்க தொண்டன் தான் இவ்வளவு கேவலமா நீங்க இருக்கீங்கன்றது இதுவே ஒரு முன்னுதாரணம். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.